வணக்கம் நண்பர்களே. எங்கள் அம்மா வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன், எங்கள் அப்பா வந்து கேட்டால் என்ன சொல்லுவேன். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த மரமாச்சு, நல்லா பிஞ்சு வேற போட்டிருந்துச்சு, யார் வெட்டினான்னு தெரியலையே, மரத்தெல்லாம் வெட்டி போட்டிருக்கே, இது யார் பண்ண வேலைன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புற மாதிரி ஆயிட்டுங்க. வேற யாருங்க பண்ணா, நம்ம பண்ண வேலை தாங்க இது. அப்புறம் என்னங்க, தை மாதம் பிறந்துட்டு இன்னும் தோட்டத்தில் காய் விளைஞ்ச மாதிரி இல்லைங்க. இந்த காயெல்லாம் விளையிறதுக்கு இன்னொரு 10 நாளாக இருங்க. இந்த 10 நாள் நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு சீசன் டைமில் வந்து காய் கிடைக்காதுங்க, ரொம்ப லேட்டாக தாங்க கிடைக்கும். அப்புறம் நம்ம சீசன் டைமில் நம்ம மரத்தை மட்டும் தாங்க வெளியே பார்த்துட்டு இருக்க முடியும், காய் பறிக்க முடியாதுங்க. அதனால் பார்த்துங்க, இதுக்கு பிறகு விட்டா ஒன்று சரிப்படாதுன்ட்டு காலையிலே நம்ம திருப்பாச்சேர்வாவை தீட்டிட்டு வந்து நம்ம முருங்கை மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க. மரத்தை வெட்டின அப்புறம் தாங்க நமக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த காயை நம்ம என்ன தான் பறித்து நம்ம கடையில் கொடுத்தா கூட பாதி விலைக்கு தாங்க எடுப்பாங்க. ஏன்னா இது பிஞ்சுன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து விலையை குறைச்சிருவாங்க. அதனால் நம்ம கடையில் கொடுத்தா கூட வேஸ்ட் தாங்க. அதனால் இதை வந்து சூப் வச்சு குடிச்சலான்னு நமக்கு அப்போ தாங்க தோணுச்சு. அதனால் நம்ம இருக்கிற பிஞ்செல்லாம் பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிஞ்சு கொஞ்சம் நிறையா தாங்க இருக்குது. அதனால் இருக்கிற பிஞ்செல்லாம் பறிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதியை வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலான்னு இருக்குங்க. பாருங்கள் எப்படி பிஞ்சு இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து இன்னொரு 10 நாள் அவங்க விளையிருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள்.